யுத்தன் பாலாஜி வராரு. வந்துட்டு அன்றைக்கி என்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொன்னார். என்ன சொன்னாருன்னு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க, ஆனால் நல்லதாக சொன்னார். நம்ம எப்பவுமே கொஞ்சம் லோவாக இருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நல்லதாக சொன்னாங்கனால அதுவே போதும், அவங்க கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களாக நிற்பாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் நிற்கிறார். இதுலேருந்து நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுலேருந்து அவர் சொன்ன லைன் எக்கோவாக கேட்குது, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களான்னு. ஸோ அப்போதுலேருந்து 1.5 வருஷத்துக்கு நான் வந்து காலையில் ஆஃபீஸ் போவேன், ஈவினிங் வருவேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபாரின் படம், எல்லா லாங்குவேஜ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஈரான், இந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஈரானியன் ஃபிலிம்ஸ்னால் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் போல், ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸில் எடிட்டிங் சூப்பராக இருக்கும் போலன்னு என்னோடய பர்ஸ்பெக்டிவே வைட் ஆகிடுச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த 1.5 வருஷம் கழிச்சுட்டு வேல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் போயிட்டு ஒரு படம் சைன் பண்ணுறேன். அது வேறு கதை, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ அவங்க போய் சைன் பண்ண அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் நம்ம லாக் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் போகிறேன், நமக்கு சினிமாவில் யாருமே தெரியாது, ஐடி காலேஜ் ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, ஹீரோ எங்கே நின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது